இந்த பூமியில் மனிதர்கள் வாழும் காலம் என்பது மிகவும் அபூர்வமானது. ஆழ்ந்து யோசித்து பார்த்தால் இது அதிசயமானது. பல கோடி மக்கள் வாழ்ந்து வாழ்ந்து மறைந்தாலும் மீண்டும் மீண்டும் மனிதர்கள் உற்பத்தியாகிக் கொண்டே இருப்பதால் இந்த உலகம் தொடர்ந்து இயங்கிக் கொண்டே இருக்கின்றது. ஆனால் தொடக்கம் என்றால் முடிவு நிச்சயம் இருக்கும் என்பதைப் போல இந்த பூமிக்கும் முடிவு இருக்கின்றது. அதனால் இந்த உலகமும் ஒரு நாள் அழிய போகிறது என்று பலரும் பல ஆண்டுகளாக கூறிக்கொண்டே இருக்கிறார்கள். அந்த வகையில் விஞ்ஞானி ஐசக் நியூட்டன் இது குறித்து 300 ஆண்டுகளுக்கு முன்பே கணித்து கூறியிருக்கிறார். மரத்திலிருந்து ஆப்பிள் கீழே விழுந்ததை வைத்து புவியீர்ப்பு விசையை கண்டுபிடித்தவர் விஞ்ஞானி சர் ஐசக் நியூட்டன். அவரை பற்றி பள்ளி வகுப்புகளில் நாம் படித்திருக்கிறோம். ஆனால் இதே ஐசக் நியூட்டன் உலகம் எப்போது அழியும், எப்போது ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை சந்திக்கும் என்பது குறித்தும் கணித்து சொல்லியிருக்கிறார். அறிவியல் உலகின் பிதாமகன் நியூட்டன் கிபி 2060 ஆண்டு உலகம் அழியும் என்று கணித்து கூறியுள்ளார். அதாவது இன்னும் 35 ஆண்டுகளில் இந்த உலகம் அழிந்துவிடும் என்று கணித்து நியூட்டன் கூறியிருக்கிறார். கடந்த 1704 ஆண்டில் எழுதப்பட்ட ஒரு கடிதத்தில் இதை நியூட்டன் உறுதி செய்திருக்கிறார். கடந்த 1704 ஆண்டில் நியூட்டன் ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார். அதில் பைபிள் மற்றும் பிற மத நூல்களை தீவிரமாக ஆராய்ந்து உலகம் எப்போது முடிவுக்கு வரும் மற்றும் பூமியில் எப்போது பரலோக ராஜ்யம் மலரும் என்பதற்கான தேதியை அவர் குறிப்பிட்டுள்ளார். நியூட்டன் ஒரு விஞ்ஞானி மட்டுமல்ல, அவர் ஒரு இயற்கை தத்துவ ஞானி. அவருக்கு அறிவியலுக்கும் ஆன்மீகத்துக்கும் இடையே பெரிய வித்தியாசம் இருந்ததில்லை. அவர் பைபிளில் உள்ள டேனியல் புத்தகத்தை அடிப்படையாக கொண்டு ஒரு கணக்கை போட்டிருக்கிறார். அதன்படி புனித ரோமானிய பேரரசு நிறுவப்பட்டதிலிருந்து சரியாக 1260 ஆண்டுகளுக்கு பிறகு உலகம் மீண்டும் பழைய நிலைக்கு திரும்பும். அந்த கணக்கின்படி வரும் 2026 ஆண்டில் இந்த உலகம் அழிந்துவிடும் என்கிறார். நியூட்டனின் இந்த கணிப்புப்படி இது முழுமையான அழிவு மட்டுமல்ல, ஒரு புதிய தொடக்கமும் கூட. கொள்ளை நோய்கள் மற்றும் போர்கள் ஏற்படும், பொல்லாத நாடுகள் அழியும். இதன் முடிவில் கிறிஸ்து பூமிக்கு திரும்பி வந்து 1000 ஆண்டுகள் அமைதி ஆட்சி செய்வார். அதே நேரத்தில் இஸ்ரேலில் யூத மக்கள் ஒரு வளரும் நித்திய ராஜ்யத்தை நிறுவுவார்கள் என்றும் நியூட்டன் நம்பியிருக்கிறார். 2060 ஆண்டிற்கு பிறகு உலகம் முடியலாம். ஆனால் அதற்கு முன்பே முடிவுக்கு வருவதற்கான எந்த காரணத்தையும் நான் பார்க்கவில்லை என்றும் நியூட்டன் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். அவர் இதை சொன்னதற்கான காரணம், அந்த காலத்தில் பலர் நாளைக்கே உலகம் அழியும் என்று இஷ்டத்திற்கு பீதியை கிளப்பிக் கொண்டிருந்தனர். அவர்களின் கணிப்புகள் பொய்யாகும் போதெல்லாம் புனித தீர்க்க தரிசனங்கள் அவமதிக்கப்படுவதாக நியூட்டன் கருதினார். அந்த தவறான யூகங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கவே அவர் இந்த கணிப்பை செய்தார். அதனால்தான் 2060 ஆண்டிற்கு முன்பு இந்த உலகம் அழிய வாய்ப்பே இல்லை என்ற கருத்தையும் அந்த கடிதத்தில் மறைமுகமாக குறிப்பிட்டிருக்கிறார். நியூட்டன் தனது வாழ்நாள் முழுவதும் இயற்கையிலும் வேதத்திலும் கடவுளின் உண்மையை ஒரே மாதிரியாக தேடினார் என்று ஹாலிஃபாக்ஸ் கிங்ஸ் கல்லூரி பேராசிரியர் ஸ்டீபன் டி ஸ்னோபெலன் கூறியிருக்கிறார். நியூட்டன் கைப்பட எழுதிய இந்த தீர்க்க தரிசன கடிதம் தற்பொழுது ஜெருசலேமில் உள்ள ஹீப்ரூ பல்கலைக்கழகத்தில் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளது. ஈர்ப்பு விசையை கணித்த நியூட்டனின் இந்த உலகம் முடிவு குறித்த கணிப்பு பலிக்குமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இந்த நிலையில் 35 ஆண்டுகளில் வரும் 2060 ஆண்டில் ஒட்டுமொத்த உலகமும் அழிந்துவிடும் என்ற ஐசக் நியூட்டனின் கணிப்பு மக்கள் மத்தியில் பீதியை கிளப்பியுள்ளது.